கண்களை மூடி இன்னும் தேவனுடைய மகிமை இன்னும் நம்மளை நிரப்பட்டும், இன்னும் நம்முடைய இருதயத்தை இன்னும் அவர் நிரப்பட்டும். அவருடைய பிரச்சனை நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுறவங்க டங்ஸ்ல பேசுங்க. தேவனுடைய மகிமை நம்மளை ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறது. வார்த்தை சும்மா வெளிப்படாது. கர்த்தர் கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். எங்கெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினாரோ அங்கங்கள்லாம் கிரியை செய்தார், அங்கங்கள்லாம் கிரியை செய்தார். பாருங்க, பூமி வெறுமையா இருக்கும் பொழுது வார்த்தை உண்டானது, கர்த்தர் கிரியை செய்தார். செத்த லாசருவின் மேல வார்த்தை வெளிப்பட்டது, கர்த்தர் கிரியை செய்தார். வியாதியஸ்தர்கள் மேல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், அவர்கள் சுகமானார்கள். பிரச்சனைகளுக்கு நடுவுல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், அதுக்கு தீர்வு கிடைத்தது. எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எல்லாரும் கண்களும் மூடி ஓடபாட சியத்தரோ சஜரபலியாச்சரா எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போகிறதற்காக கர்த்தர் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். ஓ ரபால சீட்டலபாயா. நேற்று நம்ம பார்த்தோம், ஞானத்தை கொண்டு இந்த தேவன் மறைந்திருக்கிறார், அந்த ரங்கத்தில் இருக்கிறார். இதை எப்படி தன் ஞானத்தை கொண்டு அவரை பார்க்கவும், கர்த்தர் எப்படி இந்த ஞானத்தை கொண்டு நம்மளோடு பேசுகிறார், இடைப்படுகிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். தாவீதை எப்படி கர்த்தர் அதன்படி நடத்தி ஒவ்வொரு காரியத்திலையும் அவனுக்கு விரோதமாய் எழுந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆவியானவர் எப்படி அவனுக்கு பதிலை கற்றுக் கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? தேவனுடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளட்டும். ரேபாலா ஷரபாலியாச்சரா ஓ ரபாபா ஷந்தலபா. அந்த ஞானம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா வேணும். இன்னும் அதுல பெருகணும், அந்த ஞானத்துல பெருகணும். அந்த ஞானத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் கேட்கலாம். என் பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா ஹோலி ஸ்பிரிட் சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஓ ரபா லஷீதலபா. இயேசுவுக்கு பக்கத்துல நின்னுட்டு கவலைப்பட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஆகாயத்து பறவைகளை பாரு, அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லைன்னு சொல்லுவாரு. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை உன்னால கூட்ட முடியாதுன்னு சொல்லுவாரு. உன் தேவை எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. மீனை கேட்டா பாம்பை தருவனான்னு சொல்லுவாரு. ஏசு பக்கத்துல 24 மணி நேரம் இருந்தா நீங்க கேட்க கேட்க பதில் வரும். அதே போல இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த ஞானம் என்கிற வரத்தின் மூலமா உங்கள் அனைவரோடு நான் பேச விரும்புகிறேன். ஓ ரபா ஷாஞ்சரபா. அவர் பேசிக்கிட்டே இருப்பார், சம்பவத்தை காட்டி பேசுவார். அவரோடு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போகிறதற்கு அதான் பவுல் சொல்றான், அன்பை நாடுங்கள், ஓ ஞானவரங்களை நாடுங்கள். ஓ ரபாபா சாந்தரபாலியாச்சரஸ் ஈபர கோட்டாசியா லேபேரைக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்பட்டும். ஓ ஷாலாபாரியாச்சரே. இந்த ஞானத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதற்குள் பிரவேசிக்க ஆண்டவரே நாங்கள் நேற்று முதலாவதாக இன்னும் பரிசுத்தாவியானவரை சார்ந்து வேதத்தை தியானிக்க எங்களை அர்ப்பணித்தோம். ஆண்டவரே இன்னும் அதிகமா தேவ மனுஷர்களுடைய மெசேஜை கேட்போன்னு ஒப்பு கொடுத்தோம். அதற்குரிய காரியங்களை எங்களை வழி நடத்துகிற போறதுக்காக நன்றி. இனி வரும் நாட்கள்ல எங்களை ஞானத்தினால நிரப்ப போகிறேன். எங்களுக்கு எப்படி சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், கடற்கரை மணலத்தனையாய் மனோவிருத்தியை கட்டளையிட்டு இருந்தார். அதே போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்டெண்டட் அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விரிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாராக. எல்லாருக்கும் கட்டளையிடட்டும். எல்லாரும் ஒரு லைன் கேட்கலாமா? எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடு, அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடு, அப்படிப்பட்ட அறிவை கொடு. இப்ப எங்க நிரப்புகன்னு கேளுங்க. ஓ ரபால ஷாலாபாயத்தா ரேபேச்சலே ஓ ரபா சந்தரஸ் எழுதப்பட்டிருக்குது. ஆவியே அல்லாமல் ஒருவனும் ஆவிக்குரிய காரியத்தை அறியான்னு எழுதப்பட்டிருக்குது. ஹோலி ஸ்பிரிட் அந்த ஞானத்தினால நம்ம பேசுகிறவர். ஒவ்வொருத்தரோட இடைப்படுங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே, யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண ரெடியா இருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் அறியாத ஒருவர்
உங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம், எந்த எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில கர்த்தர் இருக்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ கர்த்தர் இருக்கிறாருங்கிறது அந்த சூழ்நிலையில உள்ள ஜனங்களுக்கே தெரியவில்லை என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த ஞானம் உதவி செய்கிறது என்று 2வது நாள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம புதிய ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். நீங்க பாருங்க, இந்த யோவான் மற்ற ஜனங்களுக்கும் வந்த பரிசேயருக்கும் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று காட்டி கொடுக்கிறவனா இருந்தார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நீங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கூட இருக்கிற கர்த்தரை பார்க்க வேண்டிய அனுபவம் ஒண்ணு உண்டு. மறைந்திருக்கிறார் என்பதை அறிந்து உங்களுடைய ஞானத்தின் நிமித்தம் அவரை பார்க்க வேண்டியது 2வது காரியம். இதை விட நீங்க நின்றக்கூடாது. 3வது ஸ்டெப், யோவான் செய்தபடி தேசத்தில் இந்த பட்டணத்தில் மறைந்திருக்கிற இந்த கர்த்தரை ஜனங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு ஊழியம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் செய்ய சொல்லுகிறார். 3வது காரியம் ஆவியானவர் நம்மளோட பேசுறார். ஜனங்கள் மத்தியில, தேசத்தின் ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு கிறிஸ்து மறைந்திருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு உணர முடியுது? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகனுடைய அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கூட்டம் எழுந்துதான் ஆக வேண்டும். யோவான் ஸ்நானகனை பத்தி 1-2 வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 15 இருந்து 17ஆம் வசனம் வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15 இருந்து 17வது வசனம் முடியும். வாசிக்கிறேன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்போ ஆவியானவர் நம்மளோட நீ பேசணும். எல்லாரும் தெளிவா கவனிங்க. ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுப்பாராங்க. இவருடைய ஊழியம் அநேகரை திருப்புவான் என்பது அவரை குறித்த தீர்க்க தரிசனம். அவருடைய ஊழியத்தை பற்றி 3 விதமான ஊழியம் பார்க்க முடியுது. 1, பிள்ளைகளுக்கு பிதாக்களுடைய இருதயத்தை கொடுக்கிற ஊழியம். 2வது பாத்தீங்கன்னா, பிதாவுடைய இருதயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்துல நீங்க பாருங்க, பிதாக்களுடைய இருதயம். ஆபிரகாம் பிதாக்கள் என்று அழைக்கப்படுறவங்க, யாக்கோபு, ஈசாக்கு. அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு அந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளை நான் சொல்லுகிறேன். யோவான் ஊழியம் செய்யும் பொழுது செய்யறதற்கு முன்னாடி 400 வருடங்கள் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சமயத்துல ஒரு தீர்க்கதரிசியுமா இல்லை, யாருமே இல்லை. கர்த்தருடைய சத்தம் பூமியில வர்றதற்கு தடைப்பட்டிருந்தது. இப்பொழுது கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும்படியாக கர்த்தர் யோவானை பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ அவனுக்கு முதல்ல இப்படி 400 வருடம் இருண்ட நாட்களுக்குள்ள, கர்த்தருடைய சத்தத்தை கேளாதிருந்த நாட்களுக்குள்ள இருக்கிற ஜனம், கர்த்தர் தேசத்துல மறைந்து இருக்கிறார், வெளிப்பட முடியல, கர்த்தருடைய சத்தம் இல்ல, அவருடைய வல்லமை இல்ல தேசத்துல. இதனை அறிந்தவர்கள் அன்னைக்கு பிதாக்கள் எப்படி கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் பின்பற்றணும்னு சொல்லி இவனை கொண்டு, யோவானை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். பிதாக்களுடைய இருதயத்தை இருண்ட காலத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இருதயத்தை கொடுக்கும்படிக்கு. 2வது பாருங்க, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பும்படி. இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை உங்கள்கிட்ட சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் நான் பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஞானம் வந்துருச்சுன்னா கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனாலதான் முதல்ல
யோவான் ஸ்நானகன் தான் முதலாவது ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தான். நீதிமானுடைய ஞானம். அதனாலதான் நேற்று முழுவதும் நான் ஞானத்தை பற்றி பேசினேன். ஆவியானவர் எதையுமே சும்மா எடுக்கல, எல்லா கனெக்ஷனோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ஞானத்தை பற்றி அவன் அறிந்திருந்தான். இப்ப நீதிமானுடைய ஞானத்தை எடுத்து அவன் கீழ்ப்படியாதவர்களுக்கும் கடின இருதயம் உள்ளவர்களுக்கும் நடுவில் அவன் போதிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கீழ்ப்படியாதவனும் கடின இருதயம் உள்ளவனும் கூட இப்ப நீதிமானுடைய ஞானத்திற்கு வந்துட்டான். திருப்புகிறவனாய் ஊழியம் செய்யறதை பார்க்க முடியும். இப்போ மூணாவது ஒரு காரியம், ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாய், இந்த 3 ஊழியத்தை செய்யறதுக்கு அவனுக்கு பின்னாடி கிரியை செஞ்சது என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறோம். எழுதப்பட்டிருக்குது, ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எலியாவின் ஆவியும், இங்கிலீஷ் பைபிள்ல அழகா இருக்கு, ஸ்பிரிட் அண்ட் பவர் ஆஃப் எலைஜான்னு இருக்கு. இன்னைக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறது பவர். we need power of God. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. இன்னைக்கு தேசத்துல we have a lot of preachers, நிறைய பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சபைகளிலும் போதகர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஆனா வல்லமையோடு பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. வல்லமையோடு அதிகாரத்தோடு நிற்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு இந்த யோவானுடைய ஊழியம் நீங்க பாருங்க, யோவான் அற்புத அடையாளம் செய்ததாக இல்லை, அவரு பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் செஞ்சாரு, மரித்தவர்களை எழுப்பினாருன்னு எதுலயுமே இல்லை. ஆனா அவருடைய முக்கியமான ஊழியம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட கீழ்ப்படியாதவனா இருந்தாலும் சரி, அவனை கர்த்தர் பக்கத்துல திருப்பவும். பிள்ளைகள் எதுவுமே தெரியாது, இருண்ட நாட்களுக்குள்ள இருக்கிறான், இவனை கர்த்தருடைய பிதாக்களுடைய இருதயத்தை கொடுக்க வச்சிருவான். ஒரு உத்தமமான ஜனம் என்ன சூழ்நிலை வந்தானே, இழப்பு வந்தானே, பிரச்சனை வந்தானே, கஷ்டம் வந்தானே, சாவே வரட்டும், எங்க வந்தாலும் சரி, நான் கர்த்தரை பின்பற்றுவேன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிற ஒரு சேனை அவனால எழுப்ப முடியும். வைராக்கியமா எழுப்புற ஒரு சேனை எழுப்ப முடியும் அவரால. இத உண்டாக்குறது அவருக்கு பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணது என்ன தெரியுமா? ஸ்பிரிட் அண்ட் பவர் ஆஃப் எலைஜா. எலைஜாவுடைய ஆவி, எலியாவுடைய ஆவியோ எலியாவுடைய பலத்தையும் உடையவனாயிருந்தான். இன்னும் கூட நம்ம வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளயும் யாரு இருக்கா? நம்ம எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இவர் இப்போ நம்மளுடைய யோவானுக்குள்ள பின்னாடி இருந்து கிரியை செய்தது எலியாவுடைய ஆவி. எலியாவுடைய ஆவியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சொல்லுவான், கர்த்தர் தேவனானா கர்த்தர் ஆராதி, பாகால் தேவமானா பாகால ஆராதி. நீ ரெண்டு கெட்ட, நீ குந்தி குந்தி நடக்காத, உன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கைய உலகத்துக்கும் தேவனுக்கும் இப்படி ஒப்பு கொடுத்து வாழாத. கர்த்தருக்கு உனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சா நல்லா ஆராதி, கர்த்தருக்கு நிக்கணும்னு நினைச்சா கர்த்தர் செய்யுங்கள். உனக்கு உலகமும் வேணும், கர்த்தர் வேணும், உலகத்துக்கே போயிரு. இப்படி பிரசங்கிக்கிற எலியா, ஒரு கூட்டத்தை கர்த்தர் பக்கமாய் இழுக்கிற எலியா, இந்த ஆவியை கொண்டவன். அதற்கு ஏற்றாற் போல ஜனங்கள் மத்தியிலேயே யோவான் ஸ்நானகன் கிரியை செய்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய ஆவியை பெற்றவனாலேயே இருதயத்தை பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வர முடியுமானால், எலியாவுடைய ஆவியையும் எலியாவுடைய பவரையும் பெற்றுக்கொண்ட அவனாலேயே இவ்வளவு பெரிய ஒரு அசைவை கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில கொண்டு வர முடியுமானால், ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு தெரிஞ்சுக்க. என்ன ஆவின்னு தெரிஞ்சுக்க. It's a spirit of Jesus Christ. இயேசுவுடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கணும்,
எலியாவுடைய ஆவியை பெற்ற யோவான் எலியாவை போல ஊழியம் செய்வானானால், எலியாவை பலத்தை பெற்ற யோவான் எலியாவை போல அவன் ஊழியம் செய்வானானால், அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய, அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானவைகளையும் செய்வான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நான் ஒண்ணு தெரியணும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுடைய ஆவியானவர், இயேசுடைய ஆவியானவர். அவர் இயேசு என்னெல்லாம் கிரியை செய்தாரோ அது எல்லாத்தையும் என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். இயேசுவை பத்தின தீர்க்க தரிசனத்தை நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் எடுங்க, ஏசாயா 61 அதிகாரம். யாராவது ஒருத்தர் எடுங்க, ஏசாயா 61 அதிகாரத்துல 1 4 வசனம் முடிய. ஏசாயா 61 அதிகாரம் 1 4 வசனம் முடிய. ஏசாயா 61 வசனம் முடிய. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். ஆமென். இந்த பகுதியில இயேசு பத்தின தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அடுத்தது பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யும். புரியுதா? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருந்து என்ன கிரியை செஞ்சிருக்காருன்னு நீங்க பாருங்க. முதல்ல அவரை கொண்டு செஞ்சது எல்லா ஜனங்களுக்கும். சிறுமைப்பட்டவர்கள்னா எல்லா ஜனங்கள்னு அர்த்தம். எல்லாரும் சிறுமைப்பட்டவர்கள் தான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் இயேசு இல்லைன்னா அவன் சிறுமைப்பட்டவன் தான். வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது, உன்னை நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லி உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இயேசு இல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் சிறுமைப்பட்டவன். இப்ப இயேசுடைய போக்கஸா தான் சொல்றாரு, இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குது, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். இப்ப இயேசுக்குள்ள ஆவியானவர் கிரியை செஞ்ச விதங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா, உங்க இருதயத்திலையும் நான் அப்படி எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும். அவருடைய பாரம் என்ன தெரியுமா? எல்லா சிறுமைப்பட்டவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் கொண்டு போய் சேரணும், எல்லா இடத்துலயும் இயேசு பிரசங்கிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை பத்தின நாட்கள் தெரியப்படணும். இன்னைக்கு பாருங்க, நொறுங்குண்டு இருதயம் நம்முடைய தேசத்துல நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்ல இருக்காங்கன்னு. அந்த என்டர்டெயின்மெண்ட் டைமை தவிர இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் உத்து பாருங்க, இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க. நிறைய ஜனங்கள் நொறுங்கி போயிருக்கிறாங்க இருதயம். இவர்களுக்கு காயம் கட்டுவதற்கு உங்க கையிலையும் என் கையிலையும் தான் சுவிசேஷம் இருக்குது. கர்த்தரை பற்றின காரியங்களை பேசி நொறுங்கி போயிருக்கிறவனை கட்டி எழுப்புறதற்கு உங்களால முடியும், என்னாலதான் முடியும். இப்படிதான் இயேசு செயல்பட்டார். ஒரு ஃபேமிலி நொறுங்கி போயிருந்தா இயேசு அங்க போய் நிப்பாரு. ஒரு விதவை, அவளுடைய ஒரே பையன் அவன் செத்து பானையில தூக்கிட்டு போறாங்க. அவர் பாக்குறாரு, இந்த விதவைக்கு ஆதரவு வேற யாருமே இல்லையே, மனதுருகி அவனை உயிரோட எழுப்புறாரு. இப்படிப்பட்ட
ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், இவர்களுக்கு கர்த்தர் போய் நிற்பாரு. அவர்களுக்கு தேவையான வார்த்தையை கூறுவாரு. இன்னும் பாருங்க, இவரை விசுவாசித்து வருகிறவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நெடுக்காலம் பாழாய் கிடக்கிறவர்களை கட்டி, பாலா கிடக்கிறதெல்லாம் கட்டுவாங்கங்க. எந்தெந்த பட்டணங்கள் இருளினால பாழாய் கிடக்கிறது, தேசத்துல எந்த கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, இதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், கட்டணுமே கட்டணுமே கட்டணுமே. இன்னைக்கு தேசத்துல கர்த்தர் மறைந்திருக்கிறார், கிறிஸ்து மறைந்திருக்கிறார். இருளுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த பாரம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் உண்டாக வேண்டும். இப்படிதான் இயேசு செயல்பட்டார். எங்கெல்லாம் மக்கள் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் நோய்கள் இருந்தா கட்டவிழ்க்கப்படணுமா, இயேசு அங்க போய் நிற்பாரு. ஒரு லேகியோன்ங்கிற ஆவி, பல ஆயிரக்கணக்கான ஆவிகள் இருந்த ஒரு மனுஷன் இருந்தா, அவனை தேடி இயேசு போவாரு. அவருக்கு தெரியும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, அவனுக்காக போய் நிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அவனை விடுதலை பண்றதுக்கு ஆள் இல்ல. நான் தான் போயாகணும், அவன் லைஃப மாத்த என்னாலதான் முடியும், நான் தான் போயாகணும்னு போனார் இயேசு. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை குறவும், விடுதலையாகு, நீ வெளியே போ, இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப இவனை விடுதலை ஆக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், தேசத்துல கர்த்தர் அறிய முடியும். தேசத்துல மறைந்திருக்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள், கர்த்தரை பார்ப்பார்கள். இது ஒரு நற்செய்திய அறிவிக்கிற நாட்களுக்குள்ள வந்துட்டோம். தேவன் நம்ம மத்தியில பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார் என்று அறிந்து கொள்கிற நாட்களுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளுவாங்க. இன்னும் கூட நான் சில காரியங்களை வேகமா சொல்றேன். வேதத்துல மார்க் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 13ல இருந்து 15ல வாசிச்சு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது, அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டது. சீஷர்களுக்கு இயேசுக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் தான் சீஷர்களுக்கு இருந்தாங்க. எதுலயும் இயேசுக்கோ வேற லெவல்ல ஒரு ஆவியானவரோ இல்ல சீஷர்களுக்கு லெவல் குறைஞ்ச ஆவியானவரோ இல்ல, நமக்குள்ளேயும் அதேதான். ரெயின்வார்ட் போன்கே பில்லிகிரகாமுக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். நான் திரும்பி அதே காரியத்தை சொல்றேன். இப்போ இந்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளே கொடுக்கப்படணும். இப்ப முன்னாடி பாருங்க, அவர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை கர்த்தர் தெளிவா எழுதி வைத்திருப்பார். மார்க் எழுதிய சுவிசேஷ புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல அழகாக எழுதப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து 15 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இப்ப அடுத்தது வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியை அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ இயேசு இந்த பூமியை விட்டு போகும் பொழுது அடுத்த கட்ட ஊழியம் நடக்கணும், அடுத்த கட்ட ஒரு பெரிய அசைவு உலகத்துல உண்டாகணும். இதற்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ முதல்ல அவரோட இருக்கணும், 2வது நீ பிரசங்கம் பண்ணணும், 3வது வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். இதை கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடியும். இயேசு இன்னொரு காரியத்தை நான் பேசுறேன், இதெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் சில காரியங்களை பேச விரும்புறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி எழுதப்பட்டிருக்குது, ஆகையால் இயேசு முன்னாடி 18ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அடுத்தது பாருங்க, நான் தாம் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப இயேசு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க சும்மா பிரசங்கம் மாத்திரம் பண்றதல்ல, சீஷர்களை உண்டாக்க வேண்டும். மேக் டிசைபிள்ஸ். ஒரு கூட்ட சீஷர்களை உண்டாக்குங்க.
ஒரு கூட்டத்துக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, ஒரு கூட்டத்தை நீங்க எப்படியாவது டிசைபிள் ஆக்குங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு. அப்போ இந்த சீஷர்கள் மேல உள்ள அழைப்பு நமக்கு தெரியணும். பிசாசை துரத்தணும், பிரசங்கம் பண்ணணும், டிசைபிள்ஸ் மேக் பண்ணணும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும். இது எல்லாம் டிசைபிள்ஸுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். இன்னொரு காரியத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள உள்ள கட்டுகள் உடையறதுக்கு ஏதுவா இருக்கும். நான் வாசிக்கிறேன் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அழகா எழுதப்பட்டிருக்குது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். ஒரு வல்லம் அல்ல, சாத்தானால கொண்டு வரப்பட்ட வியாதியை மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனையை மாத்திரம் அல்ல, சாத்தான் கொண்டு வருகிற இடுக்கமான சூழ்நிலைகள் மாத்திரம் அல்ல, சாத்தானுடைய சின்ன வல்லமையோ பெரிய வல்லமையோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், எல்லா வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்த லைனு இப்படியாக எழுதப்படவில்லை. ஆனா உனக்கு பாதிப்பு இருக்கும். ஆனா உனக்கு நீ போய் வெளியே போய் பேயை விரட்டுவ, அந்த பேய் உன் காலை கடிச்சு வைக்கும். எழுதப்படல. நேத்து ஊழியம் போயிட்டேன், இன்னைக்கு எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, காரணம் பிசாசு. சாரி, நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்றாரு ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தெளிவா வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீந்தாப்பா அவனை மிதிப்ப, அவன் ஒண்ணு மிதிக்க மாட்டான். நீந்தாவனை மிதிப்ப, அவன் ஒண்ணு தொட முடியாது. நீந்தாவனுடைய கிரியைகளை அழிப்ப, வானத்திலிருந்து சத்துரு மின்னலை போல விழுவான், அவன் ஒண்ணு தொட முடியாது. What authority we have in Christ. இயேசுக்குள்ள வரும் பொழுது எவ்வளவு வைராக்கியம் கிடைக்குது பாருங்க, எவ்வளவு வைராக்கியம் கிடைக்குது. அதனாலதான் தைரியமா எனக்கு பேச முடியுது. ஒரு விக்கிரை அழகா பார்த்துட்டு உன் கிரியை அழிக்கப்படுவதாக சொல்ல முடியுது, உன் செயல்பாடுகள் முடக்கப்படுவதாக சொல்ல முடியுது. Because such an authority in Christ. கர்த்தர் சொல்ற ஒன்று மண்ணை சேதப்படுத்த மாட்டாது, ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து இந்த அதிகாரம் எப்ப கிடைக்கும் நான் சொல்லட்டா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12, 13 நீங்க வாசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 12, 13 வசனங்கள் யாராவது வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, நீங்க ஆவியினாலே பிறந்தவர்கள் என்பதற்கு அத்தாட்சி வந்துருச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கும், நம்மளை கர்த்தர் கட்டுகிற விதம் வித்தியாசமா இருக்கும், உங்களுக்குரிய விஸ்டம் வித்தியாசமா இருக்கும், நீங்க எழுப்புகிற காரியம் வித்தியாசமா இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய ஞானம். அழகா அதுல எழுதப்பட்டிருக்குது. ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிள்ளையாகிறான். முதல்ல அதுல எழுதப்பட்டிருக்குது, அவன் அவன் இரத்தத்தினால பிறக்கல. அர்த்தம் வேதத்துல ஒரே ரத்தத்தினால எல்லாரையும் உண்டாக்குனாருன்னு கர்த்தரை குறிச்சு எழுதப்பட்டிருக்குது. அப்போ முதல்ல அவர் எந்த ரிலேஷனை கட் பண்றாரு தெரியுமா? ஆதாம்ல இருந்து வந்தல்ல, அந்த ரிலேஷனை கட் பண்றாரு. நீ முதலாம் ஆதாமில் இருந்து வந்தவன் அல்ல, நீ 2வது ஆதாமில் இருந்து வந்தவன். நீ இயேசு கிறிஸ்துவில இருந்து வெளிப்பட்டவன். முதல்ல ஆதாம்ல இருக்கிற அந்த வேலை கட் பண்றாரு. ஒரே ரத்தத்தினாலதானே எல்லாத்தையும் உண்டாக்குறேன்னு கர்த்தர் சொன்னாரு. இப்ப சொல்றாரு நீ ரத்தத்தினால உண்டாகல. இப்ப சொல்றாரு நீ ரத்தத்தினால உண்டாகல. எப்ப நீ இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சியோ அப்ப நீ ரத்தத்தினால உண்டாகல. 2வது சொல்றாரு, நீ எல்லாரும் நினைக்கிற மாதிரி மாம்ச சித்தத்தினாலேயோ, அர்த்தம் என்னன்னா உன் தாயுடைய சித்தத்தினாலேயோ, 2வது புருஷனுடைய சித்தத்தினாலேயோ, உங்க அப்பாவுடைய சித்தத்தினாலேயோ பிறவாமல்
அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க விரும்பி. அவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் வச்சதுனால பிறந்துட்டான்னு சொல்லல. தெளிவா சொல்றாரு. அதனால உண்டானவர்கள் அல்ல. சிலருக்குள்ள பிசாசு சொல்லுவான், நீ பிறந்தது ஒரு ஆக்சிடென்ட். நீ தெரியாம பிறந்துட்ட. நீ எல்லா ஜனங்களும் பிறக்கிற மாதிரி ஏனோதானோன்னு பிறந்துட்ட. கிடையாது. கர்த்தர் இந்த இடத்துல தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ தேவனாலே பிறந்தவன். நீ தேவனாலே பிறந்தவன். நீ பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது பரலோகத்துல உலக தோற்றம் முன்னே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதான் இத்தனை பேருக்கு வெளிப்படாத சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மளோட இன்னும் பேசுவாராக. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவியானவர் இவ்வளவு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனாலும் பல நேரங்கள்ல நம்ம வெறுமையா இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம செயல்படுகிறோம், பிரீச் பண்றோம், ஜனங்களுக்குள்ள கிரியை நடக்கல. நம்ம கைகளை வைக்கிறோம், அற்புதங்கள் நடக்கல. பிசாசுகளை துரத்தி பார்க்கிறோம், பிசாசுகள் துரத்தப்படவில்லை. தேசத்தின் மத்தியில எப்படியாவது நானும் கர்த்தரை காட்ட வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொள்ளுகிறேன். ஆனால் என்னால காட்ட முடியவில்லை. சீஷர்களுடைய லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் அற்புதம் நடக்கும், இன்னொரு நாள் போய் பார்த்தா அற்புதம் நடக்கல. இயேசுகிட்ட கூட்டு வந்துருவானுங்க. ஒண்ணு போக மாட்டேங்க ஆண்டவரே. அப்போ இப்பதான் நம்ம வேதத்தை உற்று கவனிக்க வேண்டும். 28 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 5 8 வசனம் வரை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5 8 வசனம் வரை. யாராவது ஒருத்தர் வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5 வசனம் வரை. ஆகையால் ஆகையால் நீங்கள் எருசலேமை யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். ஆகையால் நீங்கள் எருசலேமை எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்கால இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே அப்போது வைத்திருக்கிற காலங்கள். இப்போ ஆ, இப்போ இதுல நீங்க கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா, இயேசு இப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னாடி பேசின ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னாடி போன்னு சொன்னவரு இப்போ வேட்டுன்னு சொல்றாரு. நீங்க புறப்பட்டு போய் எல்லா ஜாதியும் சீஷராக்குங்கன்னு சொன்னவரு இப்ப சொல்றாரு யூ வெயிட்ன்னு சொல்றாரு. எதுக்கு இப்ப வெயிட் பண்ண சொல்றாருன்னா, நீங்க பிதாவின் வாக்குத்தத்தமாகிய அந்த பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு காத்திருங்கள்னு அந்த இடத்துல சொல்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த காரியத்தை கொஞ்சம் நீங்க வேதத்துல நிதானிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தெரியும். இயேசு ஏற்கனவே பல தடவை சீஷர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இன்னும் அதற்கு முன்பாக யோவானும் யாக்கோபும் போய் ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஆஹ் அந்த நிறைய ஜனங்கள் கீழ்ப்படியாம இருக்கும்போது அவர்களை சொல்றாங்க அக்கினி இறக்கி கொள்ளுங்கன்னு சொல்லும்போது இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன ஆவி உடையவர்கள் கேட்கிறாரு. உனக்குள்ள என்ன ஸ்பிரிட் கிரியை செய்யுதுன்னு யோசி அப்படிங்கிறாரு. அப்போ அப்பவே ஏற்கனவே பரிசுத்தாவியனோட ஒரு அனுபவம் உள்ளவர்கள் தான். ஏற்கனவே பரிசுத்தாவியானவர் ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டவர் தான். அப்ப இங்க போய் எதற்கு மீண்டும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஹோலி ஸ்பிரிட் நம்மள என்ன பண்ணுவாரு?
உள்ள வந்துருவாரு. முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். ஆனா இரண்டாவது, அவர் இன்னும் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். தன்னுடைய வல்லமையினால நிரப்ப விரும்புகிறார். இந்த பலத்தை பெற்ற பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருந்தது. இயேசு சொல்றாரு, இதுவரைக்கும் இதுவரைக்கும் உங்களால சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ முடியல. ஆனா இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்ற மாத்திரத்தில், அவருடைய வல்லமையை பெற்ற மாத்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இதோட ஸ்டாப் பண்ண போறதில்லை. பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். கர்த்தர் சொல்ல வராரு. யோவானுக்கு பின்னாடி எலியாவுடைய ஆவி இருந்துச்சு. தேசத்துக்கு மத்தியில இயேசுவை காட்டி கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி, இயேசுவுடைய ஆவி இருக்கிறது. அவருடைய வல்லமையை பெற்ற மாத்திரத்தில் தேசத்திற்கு மத்தியில உலகத்திற்கு மத்தியில ஒரு சாட்சி எல்லாரும் பார்ப்பாங்க. இயேசு கூட இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இங்க பாருங்க, யோவானுக்கு பின்னாடி எலியாவுடைய ஆவியும் எலியாவுடைய பலமும் இருந்தது. அவனால ஒரு கூட்ட ஜனத்திற்கு முன்பாக இயேசுதான் நீங்கள் அறியாத ஒருத்தர், அவர் இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார் காட்டி கொடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு அதேபடி we have received the spirit of God. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றனா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அதை எழுதப்பட்டிருக்கிறது, நீ யூதேயாவிலும் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ என்ன காட்டி கொடுக்க முடியும்? அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீயும் அவரோடு இருந்தவர் தானே. கர்த்தர் அடுத்த 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 கட்டங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் கொண்டு போக விரும்புகிறார். அதுக்கு if we need to show Christ to the world, we need the power of God. கர்த்தருடைய வல்லமை நமக்கு நிச்சயமாக தேவை. நம்ம பேசும் பொழுது ஒரு அத்தாரிட்டி வரும். அவன் அந்த இடத்திலேயே எப்படி அடிக்க பேசுற அற்புதம் செய்யவில்லை, அதிகாரத்தோடு பேசுறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு அசைவு வரும். பென்சன் இடகோசா அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவரு ஒரு தடவை ஒரு மனுஷன் அவரை சந்திக்க வந்தாரா. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சானா, ஒரு சைடு நார்மலா இருந்துச்சா, அடுத்த சைடு வாயும் அந்த கண்கள் பக்கத்துல கண்ணாமண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரெண்டும் ஒட்டி இருந்துச்சா. ஒரு சைடு நார்மலா இருக்கு, அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஜெபிக்க வரும் பொழுது பென்சன் இடகோசா பார்த்துட்டு சொன்னாராம், Lord, if you created him as your image, இவருடைய முகம் உங்களுடைய சாயல் இந்த மாதிரிதான் இருக்குன்னா இவர் இப்படியே இருக்கட்டும், இல்லாட்டி நான் சுகத்தை கொடும். ஒரு வார்த்தை சொன்னாரா, அவன் முகம் திரும்பியும் நேராயிடுச்சா, அழகான ஒரு ரூபம் கொண்டாராம். இன்னைக்கு இதை பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் கரையாம இருக்குமா? கர்த்தர் பக்கம் கர்த்தர் இருக்கிறாருன்னு இன்னும் அறியாமல் தான் இருப்பார்களோ? பிலிப்பு செய்த அதிசயங்களை கண்டு ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொரு மத்தியிலையும் இங்க பாருங்க, அக்செப்ட் பண்ணவே கூடாது. தேசத்துல கர்த்தர் எப்படியாவது காண்பிக்கணும். Give me your power Lord. நான் காட்டிதான் ஆகணும். ஒரு பிரசங்க ஊழியம் இருக்கலாம், பில்லி கிரகம் மாதிரி பண்ண முடியும். அவர் பேச ஆரம்பிச்சாலும் ஜனங்களுடைய இருதயம் குத்தப்படும். அவர் ஆழ்த்துக்கால் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்ல உந்தி தள்ளுவாரு. போ, என்ன உட்கார்ந்திருக்க, போ, நீ போட அவர் அனுப்பிடுவாரு தள்ளி. முன்னாடி வந்து அவன் எதுக்கு வந்தானே தெரியாம மனகால் போடுவான், ஏங்கி அழுவான். That's a power of God. உங்க பிரீச்சிங் சிலர் அசைக்கும். ரேடியோ பிரீச் பண்ணும் பொழுது பலர் சுகமாவாங்க. தேச மத்தியில கர்த்தர் மறைஞ்சிருக்க கூடாது. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இங்க வேதத்துல ஏசாயா 52ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிக்கலாம், do we need power of God?
கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவையா? நான் இதுல வாசிக்கிற நிறைய காரியம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. எலும்பு எலும்பு சீயோனே, 2வது வசனத்துல தூசியை உதறிவிட்டு எலும்புன்னு இருக்குது. அப்போ பாவத்துல இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு ஜனம். இன்னும் பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்போ பிசாசுடைய நுகத்தடியில் இருக்கிற ஒரு ஜனம். இந்த ஜனத்துல உள்ளவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எலும்பு, நீ எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏ, நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரர்களுக்கு தான் வல்லமைன்னு. கர்த்தர் சொல்றாரு, குறை உள்ளவனா இருக்கல்ல, சரியில்லாம இருக்கல்ல, உனக்குதான் வல்லமை, உனக்குதான் வல்லமை தேவை. எதுக்கு எதுக்கு இந்த காரியத்தை அவர் கூறுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, கீழே இடத்துல பாருங்க, 4ஆம் வசனம். பூர்வத்தில் என் ஜனம் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒடுக்கப்பட்ட ஜனம்னா யோசிப்போம், ஒருவேளை அந்த அந்த ரொம்ப லோ கேஸ்ட்ல உள்ள ஜனங்களோ கிடையாது. ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் மனதளவுல ஒடுக்கப்பட்டவர்கள். கோடீஸ்வரனா இருப்பான், ஆனா அவருடைய இருதயம் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் வியாகுலத்தில் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ரிதன்யாவுடைய நியூஸ் எல்லாம் தெரியும்? எத்தனை பேர் அந்த நியூஸ்ல பாத்தீங்க? 300 பவுனு, 70 லட்சம் காரு எல்லாம் போட்டாங்க. ஆனா அவங்க இருதயம் ஒடுக்கப்பட்டு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு ஆதரவு இல்லைங்க. எத்தனை பேர் அந்த ஆடியோ கேட்டீங்க? இன்னைக்கு தேசத்துல ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் போற கஷ்டம் மனதளவுல, என் உடல் ரீதியா நான் படுற பாடுக்கு யார் இருக்கிறா? ஒரு இடத்துல யாருமே பார்க்காத இடத்துல ஒரு தனி அறையில ஒரு கூட்டம் ராமனுஷம் தூங்காம அழுதுகிட்டு இருக்குது. நம்முடைய தேசத்துல, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, இந்தியாவுல இருக்கிறாங்க, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆனா நைட்டு முடிச்சு தூக்கம் வராம அழுறான். என் கஷ்டம் யாருக்குமே புரியலையே, என் பிரச்சனைகளை மாத்துறதுக்கு யாருமே இல்லையே. அழுறா, ஒரு நைட்டு முடிச்சு அழுறா. அவன் நைட்டு முடிச்சு அழுதுட்டு மறுநாள் அவன் எடுக்கிற டிசிஷன் தெரியுமா? சாவுறேன், நான் சாகுறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு கூட்டம் சொல்லுவோம், நீ பாக்குறது 4-5 கேஸ். ஆனா தேசத்துல ஒடுக்கப்படுறாங்க. சொந்த தகப்பனால கற்பழிக்கப்பட்டு தினமும் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. வெளியே வர்றது கொஞ்சம், வெளியே வர்றது கொஞ்சம். தேசத்துல அசுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனத்தை மீட்கிறதற்கு எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். People need to raise in such a strength to deliver the captives. அடைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களை விடுதலையாக்குறதுக்கு கர்த்தர் ஆட்களை தேடிட்டே இருக்கிறாரு. யாராச்சும் எழுதிட மாட்டீங்களா? அன்னைக்கு மேல் வீட்டாரு நான் சீசர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு, அப்படியே போயிடாது, ஒண்ணுமே ஒன்னாலும் செய்ய முடியாது. கத்தட்ட கதறு, வல்லமை நாள நிரப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமைக்கு வேணும், என்ன நிரப்பிருக்க. தேசத்துல அடைஞ்சிருக்க நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அவங்க டௌரி கேட்டாங்க, இல்ல அதையா பாக்குறீங்க? அதை ஒழிக்கிறது அசீரியன், அவனுக்கு பின்னாடி கிரிய செய்யற ஆவி, உடல் ரீதியா அவங்களை துன்பப்படுத்துறது அவனுக்கு பின்னாடி இருந்த இச்சையின் ஆவி, விபச்சார ஆவி. இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு வல்லமை வேணும். கர்த்தர் சொல்றார், உனக்கு அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணிட்டு போ. இது ஒரு நாள்ல கிடைக்கிறது இல்ல. I'm praying to the Lord. இன்னைக்கு ஏதோ ஒரு நாள்ல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் நான் சொல்ல வரல. உங்களுக்கு இது பாரமாய் மாறணும் நான் சொல்ல வர்றேன்.
நைட்டு முழுசா அழுறாங்க. ஒரு இடத்துல இருந்துட்டு சத்தியம் தெரியல. இயேசு அவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த நியூஸ்ல இந்த ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது என் இருதயத்துல ஒரு கேள்வி வந்தது. லார்ட் வேர் ஆர் யூ? அவங்க இவ்வளவு கதறும் பொழுது நீர் எங்க இருந்தீர்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்படி ஒடுக்கப்பட்டதை பார்த்துதான் நான் எஸ்ஐயா 52 அதிகாரத்துல கதறேன். எழும்பு, எழும்பு, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு வல்லமை வச்சிருக்கப்பா. என்னுடைய என் ஜபாரையில வந்து கதறி பற்றிக்கோ. எப்படி அன்றைக்கு சீசர்கள் 120 பேர் பெற்றுக் கொண்டார்களோ, கதறி receive such a strength. ஆவியானவர் சிலரோடு இன்னைக்கு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சிலரோடு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியம், விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள். விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள். தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள். சத்துருடைய மயக்கத்துக்குள்ள சிக்கி அவர்கள் விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள். தலைமுறையா விபச்சாரத்தை தொழிலாய் பண்ணி அவர்கள் விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள். சத்ருவானவன் அவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ள வைத்து அவன் தனக்கு இஷ்டப்படி எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்கள்ல நீங்க வாசிச்சா தெரியும். பிசாசானவனாலுடைய இச்சையினால் பிடிக்கப்பட்டு அவனுடைய இச்சையின்படி செய்கிறவர்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நீங்க பாக்குறீங்க, இந்தியாவுல 1 கோடி பேர், தமிழ்நாட்டுல 1 கோடி பேருக்கு அதிகமானவர் குடிக்கிறாங்களாம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் அவங்க இச்சையினால குடிக்கல, பிசாசினுடைய இச்சையினால குடிக்கிறாங்க. தேசத்துல விபச்சாரமும் வேசித்தனமும் எல்லா இடத்துலயும் பெருகி கொண்டிருக்கிறது. தேசத்துல ஏகப்பட்ட இடத்துல ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவல் பெருகி கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம், இவன் புத்தி சரியில்லாதவன், இவன் அறிவு இல்லாதவன் சொல்லுவோம். ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, விருதாவா கொண்டு போகப்படுறான். அவன் இஷ்டத்துக்கு அவனை கூட்டு போறான். அவனுக்கு எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. கர்த்தர் சொல்றாரு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் பிரவேசிப்பதில்லை. இனி டீமன் வர முடியாது. எலும்புனா எலும்புனா எலும்புல மாற்றம் வரும். அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆளுகிறவர்கள் அலற பண்ணுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை கேஸ்கள் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் வாலிபர்களை, சின்ன பசங்களை, இல்ல ஏற்கனவே முன்னாடி சாத்தான் குளத்துல நடந்த சம்பவம், இந்த மாதிரியான எத்தனை காரியத்தை பார்க்கிறோம். தேசத்துல ஆளுகிறவர்கள் அலற பண்ணுகிறார்கள். மணிப்பூர்ல நடந்த காரியம் தெரியும். ஆளுகிறவர்கள் ஜனங்களை அலற பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜனம் எல்லாம் கதறா, எதுக்கு இப்படி ஆச்சு, என்ன பிரச்சனை? பின்னாடி கிரிய செய்யறது அசீரியன். நம்ம அதிகாரிய பார்க்கிறவன் சரியில்லைன்னு, நம்ம சொல்றோம் அவன் சரியில்லைன்னு. கர்த்தர் சொல்றாரு, பின்னாடி அசீரியன் கிரிய செய்யறான்ப்பா, நீ அவனை பார்த்து பழகு. அசீரியன் கிரிய செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன சொல்யூஷன்? எழுப்பு, எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்ப புரியுதா? நமக்கு வல்லமை தேவையா இல்லையா? வல்லமை தேவையா இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது அவருடைய பாரத்தை சொல்றாரு. என் நாமம் தேசத்தில் இடைவிடாமல் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் நாமம் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல காமெடிக்கும், மீம்ஸ் போடுறதுக்கும், ஸ்டிக்கருக்கும் என் நாமம் அவ்வளவுக்கு தர குறைவா போச்சா? என் நாமம் இந்த தேசத்துல இவ்வளவு அற்பமா தான் இருக்கணுமா? ஆண்டவரே, உங்க நாம தூஷிக்கப்படும் தேசத்துல பாருங்க, ஒவ்வொரு சபைகளுக்குள்ளயும் ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா பொல்லாத வல்லமைகள். இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒவ்வொரு சபையும் குறை சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தூஷிக்கப்படுது, இதுக்கு என்ன ஆண்டவரை செய்யணும்? எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்.
எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? தேசத்துல கர்த்தரை காட்டுவதற்கு we need the power of the Lord. இயேசு சொன்னார், இந்த வல்லமை நீங்க பெறும் பொழுது எருசலேம்ல மாத்திரம் அல்ல, யூதேயா முழுவதிலும் மாத்திரம் அல்ல, சமாரியால மாத்திரம் அல்ல, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தர் தேசத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியில கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு தடவை நான் வேதத்துல 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் இருதயத்துல, யார் என்னை மகிமைப்படுத்துவார்? நானோ. எனக்கு தெளிவா கேட்டுச்சு அந்த சத்தம். யார் என்னை மகிமைப்படுத்துவார்? நானோ. கர்த்தருடைய பாரம். அந்த சத்தத்தை கேட்ட பிறகு என் கண்ணுல தார தாரையா கண்ணீர் வடிஞ்சது. ஆவியானவர் என்று தெளிவா ஒரு காரியத்தை சொன்னார். தேசத்தின் மத்தியில தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டியது இன்றைக்கு தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, அந்த சம்பவத்துல ஓப்படி பினேகாஸ், அவங்கள பத்தி நீங்க தியானிச்சு பாருங்க. அந்த பகுதியெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், காணிக்கையை திருடுறாங்க, பலி செலுத்தும் பொழுது கொளுத்தவைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இப்படிப்பட்ட ஒடுக்கத்தவன் கையில தான் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இவன் இதை தூக்கிட்டு வரான், இதை தூக்கிட்டு வரான். எல்லாரும் பயப்படுறாங்க, வெளிச்சர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம சோலி முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் எனக்குன்னு என்ன மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி சில ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்தேன். ஆனா அவர்கள் நிமித்தம் எனக்கு மகிமை கிடைக்கவில்லை. புறஜாதியா பார்த்து பயந்தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவன் தோத்து போனான். என் நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேசத்துல. காரணம் ஊழியர்கள் நிமித்தம். ஆனா கர்த்தருடைய பெட்டி தனித்து செல்லும் பொழுது gospel is powerful. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆனா அதை சுமக்கிறவர்கள் சரியில்லாததுனால வசனத்துடைய வல்லமை தேசத்துல விளங்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இது மாறணும்னா, இது மாறணும்னா எனக்காக வல்லமையை கொண்டு, வல்லமையினால தூசியில இருந்து எழும்பி எழும்பி எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிய சுவிசேஷத்தை கர்த்தருடைய வல்லமையை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரங்கள் தேவை. கர்த்தர் சொல்றா, யார் என்னை மகிமைப்படுத்துவா? நானும். எல்லா இடத்துலயும் நான் வல்லமை உள்ளவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே சொல்லிக்கிட்டு இருக்கணுமோ? யாரு போய் சொல்லுவா? எனக்கு நானே என் பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டாம், எனக்கு சாட்சிகள் வேண்டும். அதான் சொன்னார், எருசலேமிலோ யூதேயாவிலோ சமாரியாவிலோ பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? சத்தியம் புரியுது? எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியானவர் சிலரோடு பேசியிருப்பார், சிலரோடு பேசியிருப்பார். நிறைய ஜனம் இன்னைக்கு தனி அறையில உட்கார்ந்து கதறிட்டு இருக்கிறாங்க. என் வேதனை யாருக்கும் தெரியல, எனக்கு வந்த பிரச்சனைகளுக்கா எனக்கு முடிவில்லை. அன்னைக்கு இந்த ரிதானியாவை போல தனி அறையில, எங்க அப்பாவுக்கு ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் மேலு, தனி அறையில எத்தனை நாள் அலக்கடிக்கப்பட்டிருப்பாங்க. யோசிக்கணும். சாவர வயசு அங்க 27 வயசு. யோசிக்கணும். தேசத்துல இப்படிப்பட்ட வாலிபர்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில கர்த்தர் மறைந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, யார் என்னை மகிமைப்படுத்துவா? யார் என்னை மகிமைப்படுத்துவா? ஒரு கூட்டம் எழும்பாதா? கர்த்தரோட வாராதா? என் வல்லமையை தாங்க ஆண்டவரே, நான் எழும்புறேன்னு கேட்க மாட்டீங்களா? கர்த்தர் கேட்கிறாரு, வல்லமையை தாங்க ஆண்டவரே, வல்லமையை தாங்க ஆண்டவரே, நான் எழும்புறேன் ஆண்டவரே, காட்டுறேன் ஆண்டவரே, என் பெருமைக்காக அல்ல, கர்த்தாவே உம்முடைய பாரத்தை உணர்ந்து. ஓ ரபல ஷட்டரபாலியாதரா லேபர கோசா சாலியாதரே சேபர கோசாலாயதஸ். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கதற முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். சிலருக்குள்ள தன்னுடைய பாரத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். சிலருடைய இருதயம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் தெளிவா சிலரோட தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பாரத்தை சுமக்கிற நேரம் மகனே, என் பாரத்தை சுமக்கிற நேரம் மகளே, நீ உன்னுடையவர்களையே பார்த்துக் கொண்டிராது, தேசத்தை சுற்றிப்பார். உனக்கு வல்லமை தேவை, கர்த்தரை காண்பிக்கிறதற்கு உனக்கு வல்லமை தேவை. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள், உன் வல்லமையை தரித்துக் கொள், உன் வல்லமையை தரித்துக் கொள். ஏராளமான பேர் சாவு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தற்கொலைக்கு நேரா போறது ஏராளம். தேசத்துல சிறு பிள்ளைகள் ஏகப்பட்ட பேர் கற்பழிக்கப்படுறாங்க. இது மாறுவதற்கு கர்த்தர் சொல்றார், இதுக்கு என்ன வழி?
என் தேசத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கு என்ன வழி? கர்த்தர் சொல்றாரு, உன் அறைக்குள்ள போ. அன்னைக்கு சீசர்களுக்கு சொன்னபடியேதான், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு. அந்த வல்லமையினால நிரப்பப்படும்படி. எப்படி இன்னைக்கு நிறைய பேர் சில காரியத்தை பார்த்து திருப்தி ஆயிட்டீங்க. உங்க லைஃப்ல உள்ள அந்த காரியம், சில காரிய தேவைகள்ல சந்திக்கப்பட்ட திருப்தி ஆயிட்டீங்க. நீங்க செய்யற அந்த கொஞ்சம் ஊழியத்துல திருப்தி ஆயிட்டீங்க. உங்களுக்கு திருப்தியே இருக்கக்கூடாது, திருப்தியே இருக்கக்கூடாது. நீங்க பாருங்க, எலியா கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறா எலிசா. சொல்றான், ஆவியின் வரம் ரெட்டிப்பா வேணுங்கிறா, எனக்கு அந்த வல்லமையினால நிரப்புங்கன்னு கேட்கிறான். ஆனா எலியாவோ நீ என்ன ஃபாலோ பண்ணி வாங்குறாரு. இப்ப போய் நிக்கிறான். எலிசா பாக்குறா, எலியாவை தூக்கிட்டு வர்றதுக்கு அக்னிமயமான ரதம் வருது, குதிரை வருது. இப்ப இத பார்த்த உடனே அவன் திருப்தி ஆகலைங்க. அக்னிமயமான ரதத்தை பார்த்துட்டேன், பாரு, ஐயோ வெளிச்சம் தூக்கிட்டு போத பாரு, பார்த்தவன் சந்தோஷப்படல. புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு, நேத்து தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், எப்பா சொப்பன பார்த்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, இதுல திருப்தியான கூட்டம் இல்ல. அவ சொல்றான், வந்துட்டு எலியா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யோர்தானை பிளந்துட்டு வந்திருந்தாரு. அதற்கு பிறகு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த பிளந்த எலியா யோர்தானை பிளந்துட்டாரு. இதே இடத்துல கிராஸ் பண்ணி யாரு வந்திருக்கா பின்னாடி? ஃபாலோ பண்ணி எலிசா வந்திருக்காரு. இப்போ யோர்தான் மூடிடுச்சு. இப்ப பார்த்துட்டு இப்ப யோசிக்கிறாரு, எனக்கு ரெட்டிப்பான வர வேணுமே. இப்ப கதறாரு, எலியாவின் தேவன் எங்கே? நான் அக்னிமயமான ரதத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது. அக்னிமயமான ரதத்தை பார்த்துட்டு சைலண்டா இருக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன உடனே அமைதியா இருக்க முடியாது. அந்த வல்லமை வரணும், அந்த வல்லமை வரணும். ஒரு பாராட்டா சாட்டாலா தேசத்தின் சரித்திரத்தை மாத்திர அந்த வல்லமையினால் என்ன நினைப்போ? ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நிக்க முடியாது. ஆண்டவரே, give me such a power, Lord. கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போறீங்க. எனக்கு அந்த வல்லமையை தார ஆண்டவரே. தேசத்தினுடைய சரித்திரத்தை, தலையெழுத்தை மாற்றும்படி, ஒடுக்கப்பட்டவர்களை, திக்கற்றவர்களை எடுத்து நிப்பாட்டும்படி, ஒடுங்கின ஆவியை உடையவர்களுக்கு புதிய நாடையை கொடுக்கிற எதுக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார்? ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. இன்னைக்கு எங்களுக்குள்ள அந்த பாரம் இன்னைக்கு பற்றி எரியட்டும். சிலருக்குள்ள ஆவியானவர் இந்த பாரத்தினால பற்றி எரியப்படுகிறார். லேக்காரா ஓ சாச்சா லே சாச்சா ஏ பாராச்சா ஆ சாச்சா. கத்தட்ட கேளுங்க, கத்தட்ட கேளுங்க. என்ன நிரப்புங்க. தேசத்தின் ஜனங்களை விடுதலையாக்கும்படி என்ன நிரப்பும். Horabala shita, lekatelia, urababa shantalaba, riptodo, rabagandana, udarabagandana, alkanda rimatiara, alfaro, shiprato, alkaraba shandara, chalarkulle, katatana bharata uchira, leba raba, osa chalaya, osa paracha, chalar ஆவியானவர் தொடுறாரு. லேக்கே ரேபா சியாலா, தொடுங்க. ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். And release the power of the Holy Spirit. Shaparabotelia, ஓ சாட்டாலியா, ஓ லேப்ரேட்டலியா, ஓ சேட்டே. அந்த ரங்கத்துல அழுகிறவர்களுக்கு பதில் நம்ம கிட்ட இருந்து புறப்பட போகுது. ஷேபேரேபேட்டலே, ஓ சாட்டோலியா, அஸ்கண்டோ, லேப்ரண்டோ, அசாம்ரண்டோ, லிக்ரண்டே லேப்ரேட்டலியா சரஸ். தொடுங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா நுகங்கள் உடையட்டும். தேசத்தின் நுகத்தை முறிக்கும்படியான அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும். ஒரு கேத்தரின் குல்மன் ஒரு நாள் கத்தர் சொன்னார், ஒரு அந்த விபச்சார விடுதிக்கு போ, ஒரு நாள் படுத்துருன்னு சொன்னாரு. ஒரு நாள் ஒரு ரூம் எடுத்து, விபச்சாரம் செய்யப்படுகிறதற்காக இருக்கிற அந்த ரூம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ரூம்ல போய் முழங்கால் படிக்கிட்டாருதா. எல்லா கதவுல இருக்கிறவர்களுக்கும் ஒரு கதறலின் சத்தம் கேட்குது, ஒரு கண்ணீரின் சத்தம் கேட்குது. எல்லாரும் அந்த இடத்துல ஹோட்டல்ல நடக்கிற ரிசப்ஷனிஸ்ட்ல யோசிக்கிறாங்க, என்னன்னா நடக்குது? 500க்கும் மேற்பட்ட ரூம்ல உள்ளவங்க அழுறாங்களே. ஏன் கேத்ரின் குல்மன் வெளியில வராங்க? Praise Jesus. என்ன கொண்டு வந்த காரியம் நிறைவேறிச்சு. He doesn't speak anything. அவர் எதையுமே சொல்லல. ஆனா அவங்க போகிற இடத்திலேயே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்.
ஓ ரஷ்டாலயா, ஒரு 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 கேலால, ஒரு லேடியால, ஒரு பெரிய விபச்சார பாவத்தில் இருக்கிறவர்களையும் திருப்ப முடியும். ஏன்னா அவர்களுக்குள்ள உள்ள ஆவியானவருடைய வல்லமை பெருசு. லேகா ரபா ஷாண்டா ரபா ஓ ரபா லிஹாட்டரஸ், ஒவ்வொரு இடத்துலயும் அசைவு உண்டாக்க முடியும். ஓ லஸ்டாலியா ஏ பிரண்டோசியா அல்கட்டோசியா அஸ்மாண்டாலியா, எங்களை அப்படி பலப்படுத்துங்க, அப்படி பலப்படுத்துங்க, அப்படி பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவரே, நீ எல்லா சூழ்நிலையிலையும் எங்க கூட இருக்கிறீங்கன்னு அறிஞ்சுக்கிட்டோம். உங்களை எல்லா சூழ்நிலையிலும் எப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த ஞானத்தை பற்றி அறிஞ்சோம். ஆனா இன்னைக்கு நாங்க மாத்திரம் உங்களை பார்த்தா போதாது, எங்க மத்தியில எப்படி யோவான் சொன்னாரோ, ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார்னு சொன்னபடி, தேசத்திற்கு இயேசுவை காட்டுவதற்கு கர்த்தர் என்னும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் மகிமை இருக்கிறதுன்னு காட்டும்படிக்கு எங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும் பயன்படுத்தும். எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், தூசியில் இருக்கிறவங்கள பார்த்தான் சொல்றாரு, எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள். இது எதுவுமே லேட் ஆகல, டிலே ஆகல, சரியான நேரம். தூசியில இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், எலும்பு எலும்பு. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுறார். ஆவில பலமா என்னால உணர முடியுது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர். உங்களுக்கு தெரியும், உங்க அறையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். லேகா பாரா டோசா சாலியா ரேபா ஷாண்டலபா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த வாயிராக்கியம் கூடிக்கிட்டே இருக்கட்டும். இதோ ஒரு நாள் எமோஷன்ல அழுதுட்டு போறது இல்ல. தினமும் இந்த வாரம் நெருக்கி ஏவணும். நியூஸ் சேனல்ல ஒரு 10 நிமிஷம் பாருங்க. உங்க இருதயத்துல என்னடா வாழ்க்கை இதுன்னு யோசிப்பீங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எங்களை கம்ப்ளீட்டா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க ஆவி, எங்க ஆத்மா, தேகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஒண்ணுமே கிடையாதுப்பா. நாங்க அப்ரோஜனம் உள்ளவர்கள், நாங்க பிரயோஜனமே இல்லாதவர். ஆனா நீங்களோ மகிமைப்பட விரும்புகிறீர், நீர் கிரியை செய்ய விரும்புகிறீர், ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறீர், நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. உங்களை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய லைஃப்ல என் சித்தம் இல்லப்பா, ஏன் விருப்பம் இல்ல, உங்களுக்காக வாழ விரும்புறேன். எனக்கு உதவி செய்யுங்க. உங்களோட இருக்க விரும்புறேன், உங்க கூட இருக்க விரும்புறேன். கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்க விரும்புறேன். தேசத்துல மறைந்திருக்கிற அந்த கிறிஸ்துவ ஜனங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். மறைந்திருக்கிற கர்த்தருடைய வல்லமைய தேசத்துல வெளிப்படுத்த விரும்புறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட ஒரு லைன் சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை கொடுக்கட்டும். கர்த்தர் சொன்னார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கணும், இரக்கமாயிருப்ப. கர்த்தர்கிட்ட கேளுங்க, என் மேல இரக்கமாயிருந்து அதற்கு என்னை பயன்படுத்தும், அதற்கு என்னை பயன்படுத்தும், அதற்கு என்னை பயன்படுத்தும். ரபாலா ஷாச்சோரியாந்தர, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எல்லாரையும் பயன்படுத்த போகிறார். இன்னும் ஜெபத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. இன்னும் ஜெப நேரம் பெருகணும், வேத தியானம் பெருகணும், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் பெருகணும். அந்த வல்லமையை பெறுவதற்கு எப்படி சீஷர்கள் மேல் வீட்டு அறையில இருந்து கதறினார்களோ, அப்படி ஒரு கதறல் உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு வேத தியானம் உண்டாகணும். எங்களை பற்றி பிடிக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி ஆண்டவரே, பா இதுவரைக்கும் 3 நாட்கள்ல வந்த எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என்ன ஆண்டவரே, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வித கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இப்ப ஜெபிக்கிற நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் சகல வித கட்டுகளையும் உடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா நுகங்கள் உடைக்கப்படட்டும். வீடுகளில் உள்ள ஒவ்வொரு தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும். வியாதியஸ்தர்கள் சுகமாவார்களாக. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாத எல்லாரையும் ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்க எல்லாரையும் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு. நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, உங்களுக்கு நீங்க இன்னும் இதே போல எங்க கூட டீம் மீட்ல கண்டினியூ ஆகணும்னா எவ்ரி சாட்டர்டே நடக்கும். நீங்க புதுசா வந்திருக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவு நீங்க இந்த வாட்ஸ்அப் லிங்க் ஒண்ணு அனுப்புவாங்க. இங்க இன்கால் மெசேஜஸ்ல நீங்க பாருங்க. நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சாட்டர்டேயும் நீங்க எங்களோட கனெக்ட் ஆக முடியும். இன்னும் கூட ஃபீட்பேக் ஃபார்ம் நாங்க அனுப்புவோம். நீங்க உங்களுக்கு பிரோஜனமானது
கர்த்தர் உங்களை தொட்டார், கர்த்தர் உங்களோட எப்படி பேசினார், என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, பரிசுத்தாவினுடைய பிரசனத்தை நீங்க எப்படி உணர்ந்து கொண்டீங்க, அதை கூட நீங்க எழுதலாம். அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் ஏதுவா இருக்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோட எண்ணம் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை பலரை என்கவுண்டர் பண்ணி இருக்குது. இது எதுவுமே நார்மலா இல்ல. எனக்கு தெரியும் எல்லா நேரங்களையும் ஆவியானவர் இப்படி பிரசங்கிக்க வைக்கிறது இல்ல. சில நேரத்துல குறிப்பா அவர் வைப்பார். சில கூட்டத்துல அவர் தனக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். எதையாவது செய்யணும்னு அவர் ஒரு வாரத்தோட வந்து ஜனங்கள் மத்தியில தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி விடுவார். அவருடைய செயல் அது. அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவு ஃபீட்பேக் நீங்க பண்ணுங்க. இன்னும் கூட ஓப்பனா கூட நீங்க உங்க லைஃப்ல கர்த்தர் எப்படி எப்படி எல்லாம் பேசினா நீங்க போடணும்னு நினைச்சா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சொல்லலாம். இன்னும் அது அநேகருக்கு பூஸ்டப்பா இருக்கும். கர்த்தர் பேசுகிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு அது ஏதுவா இருக்கும். ஓகே, கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட்.